ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. என்ன ரெசிபி பண்ணலாம்னு யோசிச்சு வச்சுட்டீங்களா? எப்பயும் ஒரே மாதிரி ஸ்வீட் செஞ்சு போர் அடிக்காம இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான ஒரு ரெசிபி செட்டிநாடு உக்காரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு பைத்தம்பருப்பை இந்த மாதிரி சிறுபருப்புன்னு கூட சிலர் சொல்லுவாங்க. அதை நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்துங்க. அதை 1 கப் பைத்தம்பருப்பு வறுத்து அதுல அதை விட 2ல இருந்து 2.5 மடங்கு தண்ணி வச்சு குக்கர்ல ஒரு 5ல இருந்து 6 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கப் வெள்ளத்துக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி வடிகட்டிடுங்க. இந்த ரெசிபியை நம்ம ஆப் குட் ஃபுட்டுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம். ஹெல்தியான ஹோம்மேட் ஃபுட்லாம் உங்க வீட்டு டோர் ஸ்டெப்புக்கே டெலிவரி பண்றாங்க. அது மட்டும் நம்ம கார்பரேட் ஆர்டர்ஸ்லாம் கூட பண்றாங்க. மற்ற டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. இந்த வெள்ளம் அதுக்குள்ள நல்லா மெல்ட் ஆன பிறகு வடிகட்டி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்துல ஒரு 1/2 கப் நெய் ஊத்தி 1/4 கப் அளவுக்கு ரவை, 1/4 கப் தேங்காய், இது எல்லாமே டீடைல்ஸ் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்ல கமெண்ட்ல போடுறேன், செக் பண்ணுங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு அந்த பருப்பு பாயில் ஆகி ரெடியா இருக்கும். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துங்க. மேஷ் பண்ணி எடுத்ததை அந்த ரவையோட போட்டு நல்லா குக் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற மாய்ஸ்சர்ல அது குக் ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல மெல்ட் பண்ணி வச்சிருக்க வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரையா இருந்தா கொஞ்சமா நெய் ஆட் பண்ணுங்க. நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி நான் சர்க்கரையோட சேர்த்து அரைச்சிருக்கேன், அப்பதான் நல்லா ஃபைனா அரையும். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா நெய்ல முந்திரி தாளிச்சு போட்டீங்கன்னா ஒரு டேஸ்டியான செட்டிநாடு உக்கார ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. தேங்க்யூ.